குன்றத்தூரில் எலி தொல்லைக்கு வீட்டில் எலி மருந்து வைத்துவிட்டு ஏசி போட்டு தூங்கியதால் மகன் மகள் பலி, பெற்றோர் கவலைக்கிடம். எலி மருந்தை அடித்துவிட்டு சென்ற நிறுவனத்தின் மீது போலீசார் வழக்கு பதிவு. குன்றத்தூர் அடுத்த மணஞ்சேரி தேவேந்திர நகர் பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் கிரிதரன். 34 வயதுடைய இவர் குன்றத்தூரில் உள்ள தனியார் வங்கியில் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி பவித்ரா. இவர்களுக்கு திருமணமாகி விஷாலினி என்ற 6 வயது மகளும் சாய் சுதர்ஷன் என 1 வயதில் மகனும் உள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை இவர்கள் 4 பேரும் வாந்தி மற்றும் வயிற்று வலியால் துடித்து அலறினார்கள். இதையடுத்து அங்கிருந்த குடியிருப்பு வாசிகள் அவர்கள் 4 பேரையும் மீட்டு கோவூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மகள் விஷாலினி, மகன் சாய் சுதர்ஷன் இருவரும் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போனார்கள். பின்னர் கணவன் மனைவி இருவரும் மேல் சிகிச்சைக்காக போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து குன்றத்தூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் குன்றத்தூர் போலீசார் இறந்து போன பிள்ளைகள் இருவரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்ட போது பல திடுக்கிடும் தகவல் வெளியானது. இதில் இவரது வீட்டில் எலிகளின் தொல்லை அதிகமாக இருந்ததால் முதலில் கடையில் எலி மருந்து வாங்கி வைத்துள்ளார். அந்த மருந்தில் எலி அப்படியே ஒட்டிக்கொள்ளும் என்பதால் குழந்தைகள் கையை வைத்து அபாயமாகிவிடும் என்பதால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தான் பணிபுரியும் வங்கிக்கு மருந்து அடித்த நிறுவனத்தை ஆன்லைன் மூலம் எலி மருந்து அடிக்கும் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நேற்று முன்தினம் இவரது வீட்டில் ஊழியர்கள் 2 பேர் நேற்று இவரது வீட்டிற்கு வந்து வீடு முழுவதும் ஆங்காங்கே வெளிமருந்து வைத்து வீட்டை விட்டு சென்றனர். அதன் பிறகு அவர்கள் இரவு தூங்கிய நிலையில் இரவு முழுவதும் வீட்டிற்குள்ளேயே எலிமருந்து நெடி சுழன்று அடித்ததில் இவர்களின் உடல்களுக்கு உபாதை ஏற்பட்டு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அளவுக்கு அதிகமான எலிமருந்தை ஊழியர்கள் வீட்டிற்குள் வைத்துவிட்டு சென்றதாலேயே குழந்தைகள் இருவரும் இறந்து போனதும் கணவன் மனைவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதும் தெரியவந்தது. இதையடுத்து குன்றத்தூர் போலீசார் அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்து வீட்டிற்கு வந்து எலிமருந்து வைத்துவிட்டு சென்ற ஊழியர்களை தேடி வருகின்றனர். கடையில் வாங்கி வைக்கும் எலி பேஸ்டரை வைத்ததால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் தனியார் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு வீட்டிற்கு எலிமருந்து வைத்த நிலையில் பிள்ளைகள் இருவரும் இறந்து போன நிலையில் கணவன் மனைவி ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்று எலிமருந்து வீட்டில் பயன்படுத்தியதனால் ஒரு குடும்பமே பாதிக்கப்பட்டு அதில் 2 குழந்தைகள் மரணத்தை சம்பவித்து இருக்கிறது. இதை நாம் ஆழ்ந்த இரங்கலுடன் இதில் எதனால் ஏற்படுகிறது, எதற்காக இது போன்ற அஜாக்கிரதையினால் ஏன் இது ஏற்படுகிறது என்பதை முதலில் நாம் பார்ப்போம். பொதுவாக நாம் வீட்டுகளில் நமக்கு தொல்லை கொடுப்பது என்று பார்த்தால் எலிகள் மற்றும் காக்ரோச்சுகள் மற்றும் மூட்டைப்பூச்சிகள். இது நமக்கு வெகுவாக பிரச்சனைகள் வீட்டில் அன்றாடம் கொடுத்து கொண்டிருக்கும். இதை அழிப்பதற்கு பல்வேறு விதங்களை நாம் கையாள்வோம். அதில் முக்கியமாக நாம் ஷாப்களில் விற்கும் ஜென்ரலாக அந்த ரோடன்டிசைட்ஸ் அந்த ஸ்ப்ரேவாக இருக்கும், கேக் போன்ற இருக்கும், சிலது பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கும். இதை நாம் வீடுகளில் உபயோகப்படுத்துவோம். இதை உபயோகப்படுத்துவது இது அந்த உயிரினங்களை கொல்வதற்கு பயன்படுத்துவதை இது எந்த அளவுக்கு நம் மனித உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை முதலில் பார்க்கும். முக்கியமாக இந்த எலி மருந்துகளுக்கு கொள்வதற்கு நாம் பயன்படுத்தும் மருந்துகள் பார்த்தீர்கள் என்றால் ஜிங்க் பாஸ்பைட் என்ற கலவை அதில் கலந்திருக்கும். அதில் அந்த எலி மருந்து கேக் வடிவமாகவும் இல்லது பவுடர் வடிவமாக இருக்கும். அதில் புரோமோடயோன் என்ற பொருளும் புரோமோமெத்தலின் என்ற பொருளும் அதில் உள்ளடக்கி இருக்கும். இது சில நேரங்களில் எப்படி என்றால் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபுட் மெட்டீரியலில் இல்லை நம்மளோட வேர்க்கடலையில் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ரோடன்டிசைட், அதாவது நம்ம ரேட்களை அதை அட்ராக்ட் பண்ணும். அது எடுத்துக்கொண்ட பிறகு அது மரணத்தை சந்தித்து விடும். அதே போன்று தான் இந்த ஜிங்க் பாஸ்பைட் என்ற பொருள் அதில் கலந்திருக்கும். அந்த பொருள் நம் உடலில் செல்லும் பொழுது ஜிங்க் பாஸ்பின் என்ற கேஸை அது உற்பத்தி செய்யும். இந்த ஜிங்க் பாஸ்பைட் என்ற காம்பவுண்ட் நம் உடலில் சென்றவுடன் இது பாஸ்பின் என்ற கேஸை நமக்கு உற்பத்தி செய்யும். இந்த பாஸ்பின் கேஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட நுரையீரல் மசில் நமக்கு மூச்சு நாம் இழுத்து விடுகிறோம், அத்தியாவசியமான மூச்சு இழுத்து விடும் அந்த மசிலை பேரலைசிஸ் செய்துவிடும்.
அதே போன்று வந்து இந்த புரோமோமெத்தலின் அண்டு புரோமோடயோன் இந்த காம்பவுண்டுகள் என்னவென்று பார்த்தா, இந்த புரோமோமெத்தலின் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியூரோடாக்சிக், நமது நரம்பு மண்டலங்களை பாதித்து அதை செயலிழக்க செய்துவிடும். அதே போன்று இந்த புரோமோமெத்தடின் என்ற ஒரு பொருள் வந்து நம்மளோட பாடியில் இருக்கும் இரத்தத்தில் உள்ள ஆன்டிகோயாகுலண்ட், அதாவது இரத்தம் உறையிற தன்மையை அது வெகுவாக பாதித்துவிடும். இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால், அதில் இருக்கும் வந்து இந்த இரத்தம் உறையத்தன்மை வந்து சென்றுவிட்டால் நமக்கு வந்து உள்ள இன்டர்னல் ப்ளீடிங் நடந்து கொண்டே இருக்கும். சராசரியாக ஒரு மனுஷனுக்கு நம்ம ஜென்ரலாக பார்த்துருப்போம், கையில் அடிபட்டிருக்கும், அடிப்பட்ட இடத்துல கொஞ்ச நேரம் அதுவாக வந்து நின்று போயிடும், கொஞ்சம் நம்ம அழுத்தி பிடிச்சா நின்று போயிடும். இதற்கு காரணம் நம்மளுடைய ஈரலில், கல்லீரலில் அந்த கொயாகுலேஷன் ஃபேக்டர்ஸ் என்று சொல்வார்கள், முக்கியமானது வந்து விட்டமின் கே. அந்த விட்டமின் கே வந்து வெகுவாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி இது போன்ற வந்து எங்கெங்கே ப்ளீடிங் சின்னதாக இருந்தாலும் அரெஸ்ட் செய்துவிடும். இந்த புரோமோடயோன் என்ற மூலக்கூறு நம் உடலில் சென்றவுடன் இந்த விட்டமின் கேவை பாதித்து இதற்கு வந்து இந்த ஆன்டிகோயாகுலண்ட் எஃபெக்டை வந்து வெகுவாக பாதிக்கும். இதனால் இன்டர்னல் ப்ளீடிங் நமக்கு அதிகமாக நடக்கும். இப்போது நீங்கள் வந்து முன்னாடி இருக்கிற அந்த குழந்தைகள் இருந்ததற்கு உண்டான காரணத்தை பார்த்தீர்கள். ஆனால் இந்த காம்பவுண்டுகள் வந்து அந்த குழந்தைகள் வந்து நிச்சயமாக வெகுவாக பாதித்து. காரணம் என்னவென்றால், அவங்க வந்து அந்த பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு வீட்டில் வந்து ஏசியை போட்டுட்டு க்ளோஸ்டு ரூமில் வென்டிலேஷன் இல்லாத படுத்திருக்கிறார்கள். அந்த காம்பவுண்டு வந்து குழந்தைகளை வெகுவாக பாதிப்பதற்கு காரணம் வந்து பாடி சர்ஃபேஸ் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப கம்மி. இது வந்து சின்ன கொஞ்சம் காம்பவுண்டும் அவர்கள் உடலை வெகுவாக பாதித்து இருக்கிறது. இந்த இன்டர்னல் ப்ளீடிங், ரெஸ்பிரேட்டரி பேரலிசிஸ், அதாவது நம்மளோட நுரையீரல் பேரலிசிஸ் வந்து நடந்ததனால்தான் இந்த குழந்தைகள் மரணத்தை சம்பவித்து இருக்கிறது. அதனால் நாம் இது போன்ற வீட்டில் உபயோகப்படுத்தும் நமது இந்த ரேட் கில்லர் பாய்சன், இந்த காக்ரோச் பாய்சனிங் எஃபெக்ட், இந்த மூட்டைப்பூச்சி மருந்துகள் வந்து கில் பண்ணுறதுக்கு உண்டான பாய்சன் மருந்து, இதை நன்கு அறிந்து கொண்டு இதை எப்படி வந்து நம்ம உபயோகப்படுத்த வேண்டும் என்று தெரிந்தவர்களிடம் இல்லது கடைக்காரர்களிடம் நீங்கள் எடுத்து, அதிலே ஒரு கேட்டலாக்கெல்லாம் கொடுத்திருப்பார்கள். அதை நன்றாக படித்துவிட்டு விஷயம் தெரிந்த பின்பு தான் அதை வந்து நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் வந்து கிடைத்ததை நாம் கடையில் வாங்கி கொண்டு வந்து அதை வந்து உபயோகப்படுத்தினால் இது போன்ற தவிர்க்க முடியாத மரணங்களை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிறோம்.